பிரைஸ் தி லார்ட். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று சொல்லி நீதிமொழி 29:2 நாம் வாசிக்கிறோம். ஒரு நீதிமான் நிமித்தம் அப்படி சூழ்ந்திருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தை அழிப்பதற்கு தேவன் தீர்மானித்த போது நீதிமானாகிய நோவா தன் நீதி நிமித்தம் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்த எல்லா மிருக ஜீவராசிகளையும் அவன் காத்து கொள்ள முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பக்தனாகி யோபு தன் வாழ்க்கையிலே தன் இழப்புகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அவன் நீதியிலே நிலைத்திருந்தபடியினாலே அவன் இழந்து போன அனைத்தையும் ஆச்சரியம் அல்ல, அவன் சந்ததியிலையும் பெற்று அவன் வாழ்கிறதுக்கு அது ஏதுவாய் அமைந்தது. ஆபிரகாம் என்கிற ஒரு நீதிமான் தன் விசுவாசத்திலே தேவனுக்குள் நிலைத்திருந்தபடியினாலே அவனுடைய நீதி என்கிறது பெற்றுக்கொள்ள முடியாத பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு கிருபை செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு என்கிற நீதிமான் தான் நெருக்கப்படும் போதும் தன் அடிமையாய் விற்கப்படும் போதும் அவன் கைவிடப்படும் போதும் வீண் பழிகள் அவன் மேல் சுமத்தின போதும் நீதியிலே அவன் நிலைத்திருந்தபடியினாலே அவன் தன்னுடைய குடும்பத்தை பஞ்சகாலத்திலே காப்பதற்கும் தான் தங்கியிருந்த அந்நிய தேசமாகி எகிப்தை அழிவுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கு அது உதவினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானே, நாம் அனைவரும் இன்னைக்கு நீதிமானாக இருக்கிறோம். நீதிமானுக்குள்ள இத்தனை மேன்மைகளையும் அதிகாரங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினாலே நம்முடைய நீதிக்குரிய வாழ்க்கை குறித்து அதிக கவனம் செலுத்துவோம். அப்படி நாம் செலுத்துவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் பயங்கரமான அழிவுகளுக்கும் நஷ்டங்களுக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் நம் நிமித்தம் நம்முடைய குடும்பமும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் தேசமும் ஆசீர்வாதமாய் காக்கப்படுகிறதுக்கு தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.